மலர் போல் மலர்ந்து மிளிரும் அழகிய நேயர்களுக்கு உங்கள் மகாவின் புத்தம் புதிய இனிய காலை வணக்கம். நாம ஒரு பார்ட்டிக்கு போறோம் அப்படின்னு வைங்களேன், நம்மள பார்த்து எல்லாரும் பாருடி இவளை போல வருமா, என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு சொல்லணும்னு தானே எல்லாரும் நினைப்போம். அதுதாங்க பார்ட்டி ஸ்பிரிட்டு. எல்லாரோடைய பார்ட்டிக்கு வர எல்லாரோடைய பார்வைகளும் இந்த பாவை மேல படணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை இல்லைங்களா? பிகாஸ் ஏகப்பட்ட ஜனங்கள் நம்மளோட அழகை பார்த்து ஏகப்பட வைக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறதுல தப்பு என்னங்க இருக்கு? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது கான்செப்ட் பண்றோங்க. ஒரு மாடல்ஸை வர வச்சு அந்த மாடலை எப்படி இன்னைக்கு ஈவினிங் அவங்க ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகணும், அதுக்கு ப்ரீ பேக்கேஜா என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இனிமேல் வர நிகழ்ச்சியில எல்லாத்துலயும் நாம பார்க்க போறோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு மாடல்ஸ் யார் இருந்தாலும் சரி, அந்த ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட என்டர் ஆகும் பொழுது அவங்களுக்கு பேசிக்கா அவங்க ஃபேஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபர்ஸ்ட் கிளன்சிங் பண்ணி ஸ்டீம் பண்ணி எப்படி அவங்களுக்கு ஒரு ப்ளீச் பண்ணி அந்த அவங்களோட ஃபேஸை எப்படி ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபண்டமெண்டலா எவ்வளோ ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம கொடுத்து கொண்டு வருமோ அப்படிதாங்க இன்னைக்கு ஆரம்பம் நம்மளோட இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பார்ட்டிக்கு போற அந்த மாடலுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ண போறோம், ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் அப்படிங்கறத அந்த அதாவது அந்த ஃபைனல் அப்படின்னும் பொழுது அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க எண்டிங்கா எப்படி இருக்க போறாங்க, எவ்வளோ எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோங்க. ஸோ என்னங்க ஒன்லி பியூட்டிஃபுல் கேர்ளுக்கு மாத்திரம்தான் பார்ப்பீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. நார்மலா இருந்தாலும் சரி, டார்க் கம்ப்ளெக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாரையும் யாரு எப்படி இருந்தாலும் ஃபேஸ்ல என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு அந்த ஒரு மேஜிக்க அப்படியே லாஜிக்கா மாத்துறது தானே எங்களுடைய கடமை. நம்மளுடைய வீடு அழகா இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்வோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையான பொருட்களை மட்டுமே வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க நம்மளோட முகம் அழகா இருக்கணும்னா நாம என்ன செய்வோம்? முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகள், முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் பேச்சஸ் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு லைக் உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் அண்ட் ஃபேஷியல் அண்ட் டேன் ரிமூவல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி சரி செஞ்சு அதுக்கப்புறம் நம்மளை நாம அழகாக்கிக்க தானே பார்ப்போம். எப்படிப்பட்ட முகமா இருந்தாலும் சரி அதை அழகா மாத்தி பார்க்கணும் அப்படின்னு தானே என்ன மாதிரி பியூட்டிஷியன்ஸோ விரும்புவாங்க. ஏன் நீங்களும் அதை தானே விரும்புவீங்க? அந்த மாதிரி தாங்க ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு கண் பார்வை இழந்துட்டாராம். சோ கண் பார்வையை இழந்து அவரால் அதை ஒரு இமேஜ் கூட பண்ண முடியாம ரொம்ப அவருக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு வந்துடுச்சான். உடனே அவர் என்ன பண்ணாராம், அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட வர வச்சு எனக்கு கண் பார்வை இழந்துடுச்சு, ஒரு பார்வை இல்லை, ஆனா எனக்கு அது தெரியாத மாதிரியா அதை எனக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு போட்டோவாவது எனக்கு அழகா இருக்கிற மாதிரி எனக்கு வரையுங்க. ஸோ அதை பார்த்தாவது நான் என் மனசை திருப்தி படுத்திப்பேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாராம். அப்பதான் என்னால ரொம்ப ஆக்டிவா செயல்பட முடியும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அந்த நாட்டுல இருக்கிற அந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இவரை அப்படியே தத்ரூபமா ரொம்ப அழகா வரைஞ்சாங்களாம். ஆனா அதுல என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு அந்த ஒரு கண்ணு இல்லாத மாதிரி அவர் வரைஞ்சாராம். ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். இல்ல இந்த எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோபப்பட்டுட்டாராம். இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்தாராம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அவரு இந்த கண் பார்வை அந்த ஒரு கண் இல்லாதத தெரியாத மாதிரி ரெண்டு கண்ணும் இருக்கிற மாதிரி அழகா வரைஞ்சிருந்தாராம். பட் அதை பார்த்த ராஜாவுக்கு அதையும் அவரால் ஏத்துக்க முடியலையாம். இல்ல இது ரொம்ப எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கும் கோவப்பட்டுட்டாராம். பட் மூணாவது ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உடனே இந்த ராஜாவோட ஒரு சைட்ல நிக்க வச்சு சைடு ப்ரொஃபைல்ல
அப்படியே ஒத்த கண்ணு தெரியுற மாதிரியும் ரொம்ப தத்ரூபமா அவர் சைட்ல இருந்து இந்த கண்ணு தெரியாததை தெரியவே தெரியாத மாதிரி அப்படியே மறைச்சு ஒரே சைடு மாத்திரம் என்டையர்லி தெரியுற மாதிரி அவரு வரைஞ்சாராம். அதை பார்த்து ராஜாக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சான். பிகாஸ் அதுல உண்மையும் இருந்தது. ராஜாவுக்கு ஒரு கண்ணு மட்டுமே தெரிஞ்சதுனால அவருக்கு ரொம்ப குஷியா ஆயிடுச்சாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த ஆர்டிஸ்டோடைய ஸ்மார்ட்னஸ், பிரில்லியன்ட், அவருடைய அந்த சாமர்த்தியம் எவ்வளவு அழகா வெளிப்படுது. அதே மாதிரி தாங்க மேக்கப்போட குறைகள் எல்லாம் மறைச்சு அவங்கள ரொம்ப அழகா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது எங்களை மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டோட கடமைங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளுடைய மாடலுக்கு எப்படி ஒரு கிளென்ஸ் பண்ணி ஒரு டான் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு நம்ம கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ கிளென்சிங் பண்ணி அண்ட் தென் அவங்களுக்கு ஸ்கின் டேன் ரிமூவல் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி அண்ட் தென் அவங்களுக்கு பாருங்கள் அந்த ஸ்லைட் அதை க்ளீனப்ங்கிறத எல்லாம் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக் ஸ்கின்னுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு க்ளோயிங் ஸ்கின் பேக் போட போகிறோம். ஸோ ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய விதமான ஸ்கின், normal skin, oily skin, and then உங்களுக்கு combination skin, sensitive skin, dehydration skin, and acne skin, aging skin, pigmentation skin அப்படின்னு ஸ்கின்ல பல விதமா நம்ம கொண்டு வரலாங்க. அதுல மெயின் கேட்டகரி ஆஃப் ஸ்கின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் இருக்கு, ஆயிலி ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு இல்லையா? ஸோ நார்மல் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நாம சொல்லலாங்க. பிகாஸ் அது நமக்கு எதர் இன் எப்பொழுதுமே பாருங்க, எதர் இன் சம்மர் ஆர் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப அழகா வச்சிருக்கோம். அதுல பாருங்க ஸ்கின் என்னைக்குமே நல்லா நார்மலா ஸ்மூத்தா நம்ம ஸ்கின்னை கண்டிப்பா ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. மெயின் கேட்டகரி ஆஃப் ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்பிள் ஆஃப் த சர்ஃபேஸ் ரொம்ப கிளீனா இருக்கும், சாஃப்டா இருக்கும். பாருங்களேன், எந்த க்ரீம் வேணாலும் அவங்க ஃபேஸ்க்கு அவங்க போட்டுக்கலாம். அதனால சைட் எஃபெக்ட்ஸ்ல வரவே வராதுங்க. நிறைய மேக்கப்ஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க, எதை பண்ணாலும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைங்க. டியூ டு நார்மல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த டைம்ல மாத்திரமே அவங்களுக்கு 1 or 2 பிம்பிள்ஸ் வருங்க. அக்கேஷனலி அப்படியே அது டிமினிஷ் ஆயிடும். ஸோ இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாம அவங்களோட ஸ்கின் என்னைக்குமே ஹெல்தியா நல்லா இருந்துகிட்டே இருக்கும். இதே பாருங்க ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுடைய போர்ஸ், அந்த ஸ்கின்ல போர்ஸ் என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கோங்க. ஸோ அப்போ என்லார்ஜ் ஆகும் பொழுது அந்த துவாரங்கள்லாம் நிறைய திறந்துருக்கும் பொழுது அவங்க வெளியில போகும்போது இமீடியட்டா அந்த டஸ்ட் எல்லாம் ஸ்கின்ல அட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அட்ராக்ட் ஆகும் பொழுது அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அப்படியே அதுவே அந்த கிருமிகள், அந்த தூசு, அந்த மாசு, அதுதான் கிருமியாக உருவாகுது. அதுதான் இந்த பிம்பிளாக நிறைய வருது. அந்த பிம்பிளை சில பேர் ஸ்க்ராட்ச் பண்ணும்பொழுதோ டச் பண்ணும்போதோ அப்படியே அந்த பஸ்ஸெல்லாம் த ஹோல் ஃபேஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுது இல்லையா? அதனால ரொம்ப நம்ம இன்ஃபெக்ஷன் வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்க, இவங்களுக்கு அந்த ஸ்கின்ல அவங்களுக்கு ஸ்கின் டேன் ரிமூவல் க்ரீம் போட்டிருக்கிறாங்க. அதை போட்டுட்டு கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அதை ரிமூவ் பண்றோம். ஐ பேக்கு கண்டிப்பா வச்சிருக்கணுங்க. பிகாஸ் இரிட்டேஷன் எதுவுமே இல்லாம ஐ போர்ஷன் ரொம்ப கூலிங்கா வச்சிருக்கிறதுக்கு எந்த ப்ளீச் பண்ணாலும் சரி, எந்த ஸ்கின் டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி நாம ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணுங்க. பிகாஸ் நிறைய பேர் ப்ளீச் அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க. பட் பல விதமான ப்ளீச்சஸ் இப்போ வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு ஹெர்பல் ப்ளீச், பவுடர் ப்ளீச், அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் ப்ளீச், க்ரீம் ப்ளீச், ஆக்சி ப்ளீச், அண்ட் தென் ஷானாஸ் ப்ளீச், இப்படி பல விதமான லைக் உங்களுக்கு டைமண்ட் ப்ளீச், கோல்டு ப்ளீச் அப்படின்னு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ ஸ்கின்னில் ப்ளீச் ஆகிற மாதிரி ப்ளீச்சை தான் நாம் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு ஹேர் ப்ளீச்சுன்னு இருக்குது பாருங்களேன். ஸோ ஹேர் ப்ளீச் பர்டிகுலராக வேணும்னு கேட்குறவங்களுக்கு மாத்திரம் ஹேர் ப்ளீச் பண்ணணும். பட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கின் ப்ளீச் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் தட்ஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின்னு. எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல உங்களுக்கு குவாலிட்டியான இந்த ப்ளீச் எல்லாம் நல்ல பிராண்டடான ப்ளீச் போடும்போதும் டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆயிலி ஸ்கின்னில் நாம் ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பாருங்கள், நிறைய வந்து அவங்க ஆஸ்ட்ரிஞ்சன் அண்ட் கேம்பர் லோஷன் அண்ட் தென் ரீஃப்ரெஷிங் லோஷன் இப்படி இருக்கக்கூடிய அந்த லோஷன் வச்சு தான் ஃபேஸை அவங்க வைப் பண்ணணும். மோஸ்ட்லி அவங்க க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நிறைய அவங்க சிட்ரஸ் இருக்கக்கூடிய நிறைய அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் அந்த பிம்பிள் அப்படின்னு இருக்கும் பொழுது விட்டமின் சி அப்படிங்கக்கூடிய அந்த புளிப்பு சாத்துக்குடி அந்த ஆரஞ்சு அப்படி வந்து நம்ம எல்லாம் லெமன் ஜூஸு அந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்டா அது நம்மளோட பிளட்டை பியூரிஃபை பண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்தி நம்மளோட முகத்தில் இருக்கிற அந்த சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த பிம்பிள் எல்லாம் அப்படியே மாறிடுங்க. இதே பாருங்க, ட்ரை ஸ்கின் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரை ஸ்கின்னில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளேக்கி அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு பார்ச்சட் லுக்கு தெரியும் பாருங்கள். ஸ்பெஷலி பாருங்கள், சைட் ஆஃப் த மவுத்து, சைட் ஆஃப் த ஐஸு அண்ட் தென் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸு, சைட் ஆஃப் த நோஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்க் பேச்சஸாக தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜிங் சைன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அவங்க ஏஜ்டு பர்சனாக அவங்களுக்கு தெரியும். ஒரு 5 இயர்ஸ் எல்டராக இருக்கிற மாதிரி தோணும். பிகாஸ் இந்த ஃப்ளேக்கி அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால இவங்க பாருங்கள், ட்ரை ஸ்கின் அப்படின்னா பர்டிகுலராக அந்த ட்ரை ஸ்கின் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. பிகாஸ் லைக் உங்களுக்கு வந்து ஆல் பர்பஸ் க்ரீம், நெவியா க்ரீம், நிறைய பிராண்டட் க்ரீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கொக்கோ பட்டர் க்ரீமு இதெல்லாம் எடுத்து அவங்க வந்து ஃபேஸ்லேயும் சரி பிஃபோர் பெட்டு கையில் காலில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க படுத்துக்கலாம். ஆஃப்டர் பாத் அப்படின்னும் போது அப்புறமாவும் ஃபுல் உடம்பு முழுக்க அவங்க வந்து இதுலேயே அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்மளோட ஃபோர்ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஹெட் போர்ஷனை ஒரு போர்ஷனாகவும் அந்த நோஸு அண்ட் தென் நம்மளோட மவுத்து சின்னு அதெல்லாம் ஒரு போர்ஷன், அதர் பார்ட் ஆஃப் த ஃபேஸு அப்படின்னு சொல்லுவோம். டீ ஜோன் அப்படிங்கிறது ஃபோர்ஹெடும் நோஸும் சின்னெல்லாம் வரும் பாருங்கள். அதுக்கு நாம் எப்படி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆயிலாகவும் அதர் பார்ட் ஆஃப் த ஃபேஸ் ட்ரையாகவும் இருக்கோங்க. அதுக்காக இங்கே வந்து அவங்களுக்கு வித் நான் ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்டும் அண்ட் அந்த சீசோன் பார்ட் அப்படின்னா அதர் அந்த சீக்ஸ் போர்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஆயில் பேஸ்டு ப்ராடக்டாகவும் நாம் யூஸ் பண்ணி நல்லா நம்ம மசாஜ் கொடுக்கலாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் க்ரீஸி அந்த ப்ராடக்ட் க்ரீம்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பாருங்களேன். அண்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் மெலானின் பிக்மெண்ட்னு சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் மெலானின் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த மெலானின் பவர் கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ மெலானினே இல்லாதவங்களுக்கு தான் அந்த லியூகோடர்மா அப்படிங்கிற ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் டாக்டர்ஸ் மெலானின் இன்ஜெக்ஷன் தான் அவங்களுக்கு போடுவாங்க. ஸோ இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படி ஒரு ஹேண்டில் இன் கேர் அப்படின்னு நம்ம ஒரு கண்ணாடி விஷயத்தை கண்ணாடி பொருட்களெல்லாம் நாம் வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் பார்த்துக்கணுங்க. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய ஸ்கின்ல ஒரு சின்னதாக வந்து ஒரு ரேஷஸ் ஒரு பிம்பிள் வந்து அதை ரிமூவ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக மாறிடுங்க.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, அண்ட் தென் அவங்களுக்கு ரொம்ப டூ மச்சாக மசாஜ் கொடுக்கக்கூடாது, அண்ட் தென் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணவே கூடாதுங்க. அவங்களுக்கு அழகாக பேக் போட்டுடலாம். ரொம்ப அவங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி அக்கார்டிங் டு தேர் ஸ்கின்னு நம்ம பண்ணணும். சில ட்ரீட்மெண்ட்னால சில ரஃப்பாக வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டீம் பண்ணி அந்த பிளாக்கெட்ஸ்லாம் எடுக்கும் பொழுதோ சம்டைம்ஸ் மசாஜ் பண்ணும்பொழுது கூட அவங்களுக்கு வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும். சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஸ்கின் டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாதாரணமாக அவங்களுக்கு பாருங்கள் ஒரு மாதிரி இடிமா எரித்மா இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வேலன் ஆகிடும். அது மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு ரேஷஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி நாம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பாருங்களேன். ஸோ அதே மாதிரி அவங்க ஃபேஸில் பேக் அப்படின்னு சொன்னால் கூட வாட்டர்மெலான், டெண்டர் கோகனட் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸஸ்ஸு அதை எடுத்து அவங்களுக்கு ஃபேஸில் வந்து ஸ்ப்ளஷ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு சில்னஸ் அந்த கேரட்டு அப்படி அந்த மாதிரி பப்பாயா இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் எடுத்து அவங்க பேக் மாதிரி போட்டுக்கிட்டால் அவங்க ஸ்கின் நல்லா ஹெர்பலாக எவ்வளோக்கு எவ்வளோ ஹெர்பல் ப்ராடக்ட் போட்டுக்கிறாங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல் அவாய்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஹெர்பல் யூஸ் பண்ண கொஞ்சம் லேட் ரிசல்ட்டாக இருந்தாலும் பட் இட் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின். எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் இஸ் பேட் ஃபார் த ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் லாங். இப்போ ஒரு ஸ்கின் டெஸ்டர் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி மிஷின்ஸ் வெளிநாட்டிலேருந்து வர வச்சுருக்கிறோம். அதில் நம்ம முகத்தை பார்த்து ஒவ்வொரு கன்சல்டேஷனுக்கும் நாங்கள் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதில் ஒரு ஹோல் ஹிஸ்டரியே அந்த கிளைண்ட்டை பற்றி நமக்கு சொல்லிடுவாங்க. எப்போத்துலேருந்து அவங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, பிக்மெண்டேஷன் எப்படி வந்திருக்கு, டார்க் பேச்சஸ் எப்படி வந்தது, எதனால் வந்திருக்கு, அவங்களோட ஸ்கின் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட ஹேர் டைப் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஹிஸ்டரி சொல்லிடுவோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அக்கார்டிங் டு த ஃபேஸ் அக்கார்டிங் டு அவங்களுக்கு தகுந்த என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். டேன் ரிமூவல் எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலும் சரி, ப்ளீச்சிங் பண்ணாலும் சரி, பிஃபோர் வேக்சிங் நிறைய பேர் வேக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேக்ஸ் பண்ணணுங்க. வேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ளீச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்ல நிறைய நமக்கு பர்னிங் சென்சேஷன், நிறைய பேருக்கு அலர்ஜி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். ஸோ அதே மாதிரி அந்த ஆர்னமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த ப்ளீச் எல்லாம் பண்ணலாம். ஐ பேக் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும் இல்லையா?
மந்த்லி ஒன்ஸ் இன் எ மந்த் அவங்க வந்து ப்ளீச் போடுறதுல தப்பே இல்லைங்க. ஸ்கின் டேன் ரிமூவல் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ளீச் பண்ணால் என்னோட ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆகிடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ண அப்படியே அவங்களோட டார்க் கம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்க மாறி அவங்களுக்கு எப்படி இந்த ப்ளீச் பண்ணும்பொழுது இந்த டேன் ரிமூவல் பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு மாறுதோ அதுவே நாளடைவில் நிரந்தரமாக அவங்க ஸ்கின்னை மாறிடுங்க. இப்போ பாருங்களேன், ஃபேஸ் அண்ட் நெக் ஃபேஸ் ப்ளீச்சு, ஃபேஸ் அண்ட் நெக் ப்ளீச்சிங், அண்ட் தென் உங்களுக்கு ஃபுல் பாடி ப்ளீச் அண்ட் ஹேண்ட் ப்ளீச் அண்ட் தென் ஃபீட் ப்ளீச், இப்படி பலவிதமான ப்ளீச்சு, பலவிதமான ஒவ்வொரு பார்ட் ஆஃப்க்கும் நாம் வந்து அந்த மாதிரி ப்ளீச் அந்த டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாங்க. அவங்க முகம் நிரந்தரமாக பளபளப்பாக அழகாக மாறிடும். என்ன நேயர்களே, இவங்களுக்கு அந்த கிளீனப் பண்ணத உடனே எப்படி அவங்களோட முகம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கங்க. முகம் தாங்க, அதுவும் இருக்கிறதுலே அழகு. என்ன மெயினா நம்ம முகம் தானே அழகா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த முகத்துல எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வரவங்க எல்லாரும் பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. ஒரு அழகான பெண்ணுடைய முகத்துல டிம்பிள் இருந்தா அது அவளுடைய பியூட்டின்னு சொல்லுவாங்கங்க. ஆனா அதே முகத்துல அவளுக்கு பிம்பிள் இருந்தா அதை இமீடியட்டா அவ சரி செஞ்சுக்க வேண்டியது அவளுடைய டியூட்டி இல்லையா? ஸோ இப்படி தாங்க காலையில எழுந்த உடனே நம்ம முகத்தை கண்ணாடியில பாக்குறோம். பார்த்த உடனே என்ன நினைக்கிறோம், அடடா எங்கேயாச்சும் ஒரு 2-3 பிம்பிள் வந்துருச்சுன்னா அச்சச்சோ பிம்பிள் வந்துடுச்சே அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? என்னத்துக்கு நம்ம ஃபீல் பண்றது? ஸோ உடனே என்ன நினைப்போம், அடடா இந்த கடையில வாங்குற க்ரீம் வாங்கலாமா, அந்த க்ரீம் வாங்கலாமா, இதை யூஸ் பண்ணலாமா, அப்படி போடலாமா, எந்த க்ரீம் நாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சொல்லி ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? எதுக்கு நாம அந்த மாதிரி பண்ணணும்? அழகா இந்த பிம்பிளை பொறுத்த வரைக்கும் 100% கியூரபிளுங்க. ஸோ அதை முதல்ல நாம நம்பணும். அப்பதான் நம்ம கிட்ட இருக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா அழகா நமக்கு சரியாயிடும். பிகாஸ் இப்ப பாருங்க, ஜென்ரலா நாம ஒரு ஃபேஸ் நமக்கு வந்து நம்மள யாராச்சும் கிள்ளி விட்டா நமக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா கோபம் வரும், அப்படிதானே? அதே மாதிரி தாங்க இந்த பிம்பிள் யாராச்சும் தெரியாம ஸ்கிராச் பண்ணி அப்படியே கிள்ளி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது முகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடுங்க கோபப்பட்டுக்கிட்டு. ஸோ அழகா இப்போ எவ்வளவோ மெடிக்கல்ல சயின்ஸ்ல எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜில. பெட்டர் பி சேஃப் தென் சாரி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம வந்து அழகா முன்னாடியே நாம பிம்பிள் இருக்கிறத பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களை பியூட்டிஃபுல் கேர்லா மாத்திக்கலாம் இல்லையா? நிறைய பாருங்க, மிஸ்ல இருந்து மிஸ்ஸஸ் வரைக்கும் எவ்வளோ பேரு எவ்வளோ கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க 25 வருஷமா. ஆனா பாருங்களேன், அதுல எவ்வளோ பேரு ஐயோ நம்மளுடைய கல்யாணம்ன்ற வாழ்க்கை மிஸ் ஆயிடுமோ இந்த பிம்பிளால அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கங்க. எதுக்கு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும்? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சயின்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா? நம்மளுடைய பியூட்டி ஃபீல்டுல வந்ததுனால அழகா நாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டீனேஜ் அந்த பருவத்துல வர பரு தொல்லையில இருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர நாங்க இருக்கோம். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வின்டர் சீசனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கேரட் எடுத்துக்கங்க, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுல வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி அதனோட கேர்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்க ஃபேஸை வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்களேன். உங்களுடைய ஸ்கின்னுக்கு வின்டர் சீசனுக்கு நல்ல மாய்ஸ்டர் கிடைக்குங்க.
அதுதான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, வின்டர் சீசன்ல ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடுது அப்படின்னுட்டு. அதனால இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னும் நல்ல சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். வணக்கம். நம்ம இந்த வாரம் பெல்விக் ஆர்கன் ப்ரோலாப்ஸ், அதாவது அடி இறக்கம் அந்த பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடி இறக்கம்ன்ற பிரச்சனை எப்போ நம்ம சொல்வோம்னா, கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்க யூரின் பை, மோஷன் பை அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை பேர் பெல்விக் ஆர்கன் ப்ரோலாப்ஸ் இல்லைன்னா யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ்ன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, சில சமயம் அடிவயிறில் வலி இல்லை புல்லிங் சென்சேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. லோ பேக் பெயின்ற பிரச்சனை இருக்கும். ஆர் சில சமயம் யூரினரி பை இல்லை மோஷன் பை இறங்கினா அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க இருக்கும். அதாவது யூரின் போகும்போது இருமினா தும்னா யூரின் லீக்கேஜ், இல்லைனா யூரினரி இன்ஃபெக்ஷன், அடிக்கடி நீர் பை இன்ஃபெக்ஷன் வரும். ஆர் யூரின் அர்ஜென்ட்டாக வர மாதிரி சென்சேஷன், மாதிரி யூரின் பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க இருக்கும். மோஷன் பை இறங்கிதுன்னா மோஷன் பைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதாவது மோஷன் போகிறது ஃப்ரீயாக போக முடியாது, இல்லை ஃப்ரீயாக எம்டி பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கும். ஆர் லோ பேக் பெயின்ற பிரச்சனைக்கு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம ப்ரோலாப்ஸ் தான் காரணம், அடி இறக்கம் தான் காரணன்றது டயக்னோஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக ப்ரோலாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு மார்னிங் டைமில் சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாள் போக போக சாயங்காலத்துக்கு மேலே சிம்டம்ஸ் அதிகமாகி ஈவினிங் டைமில் பிரச்சனை அதிகமாகி பெயின் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக ப்ரோலாப்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைல்டாக இருக்க சிம்டம்ஸ் அவ்வளோவா இல்லைன்னா மைல்டு அப்சர்வேஷன்லேயே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் சப்போஸ் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெயின் கண்டினியூஸாக இருக்குன்ற பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மைல்டு ப்ரோலாப்ஸ் ஆர் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு ஏதோ சிம்டம்ஸ் இல்லை, வேறு ஏதோ ரீசனுக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது அடி கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் சர்டன் ப்ரிகாஷன்ஸ், இல்லை அது அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தால் அந்த ப்ரோலாப்ஸ் சிவியராக ஆகாமல் இல்லை சீரியஸ் ஆகாமல் நம்ம தடுக்கிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி அட்வைஸ் இவங்களுக்குலாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கொஞ்சம் நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வெயிட் போடாமல் பார்த்துக்கோங்கன்ற அட்வைஸ் கொடுப்போம். ஏன்னா பாடி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக ப்ரோலாப்ஸ் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, மற்ற நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ப்ரோலாப்ஸ் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதும் ஒரு ரீசன். அதே மாதிரி அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, வெயிட் தூக்கிறது அவாய்ட் பண்ணுறதுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைஸ். ஹெவி வெயிட் ரிப்பீட்டடாக தூக்கிட்டே இருந்தால் கூட கீழே இருக்க மசில்ஸ் மேலே ஸ்ட்ரெயின் அதிகமாகி ப்ரோலாப்ஸ் சிம்டம்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிஷியலாக மைல்டு ப்ரோலாப்ஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணோன்னா வெயிட் தூக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்ல அட்வைஸ். இவங்களுக்கே க்ரானிக்காக காஃப் இருக்குது, இல்லைன்னா க்ரானிக்காக கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி காஃப்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை கான்ஸ்டிபேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா கீழே பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் மேலே வர ஸ்ட்ரெயின் எல்லாம் குறைஞ்சு அவங்களுக்கு ப்ரோலாப்ஸ் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்டம்ஸே இருந்துச்சு, ப்ரோலாப்ஸ்னால அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது, இல்லை டே டு டே லைஃப் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கூட இனிஷியல் ட்ரீட்மெண்ட் நம்ம மைல்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை கான்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிஷியலாக எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இல்லை கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்றது இனிஷியலாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸில் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸில் கீழே இருக்க மசில்ஸோட டோன், பெல்விக் ஃப்ளோர் மசில் டோன் இம்ப்ரூவ் ஆகி ப்ரோலாப்ஸோட சிம்டம்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோலாப்ஸே கிளியர் ஆகி கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் இன்னும் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் ப்ரோலாப்ஸ்னால வர யூரினரி சிம்டம்ஸ், எஸ்பெஷலி இருமினா துமினா வர யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம், இந்த சிம்டம்ஸ்லாம் ரெகுலர் பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ் பண்ணால் சிம்டம்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் இனிஷியலாக ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட கற்றுக்கிட்டு ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணோன்னா
டெஃபினட்டாக பிரச்சனை அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் வந்து ஆஃப்டர் டெலிவரி, நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ, ஆஃப்டர் எனி டெலிவரி ஆர் இன்ஃபேக்ட் டியூரிங் ப்ரெக்னென்சியே இந்த பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்லேயே ரெகுலராக பண்ணால் லேட்டர் ஆன் இன் லைஃப் மெனோபாஸ் டைமில் இந்த ப்ரொலாப்ஸ் பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு இப்போது ப்ரெக்னென்ட் விமனுக்கே அட்வைஸ் பண்ணுறோம் பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து வாட் எவர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணால் கூட இந்த எக்ஸசைஸ் வந்து டெஃபினட்டாக மசில் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது டெஃபினட்டாக கரெக்டாக பண்ணணும். ஸோ இது கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்றது ஒரு இந்த பெல்விக் ஃப்ளோரில் ட்ரெயின்டான ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட நம்ம ட்ரைனிங் எடுத்தோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கரெக்டாக பண்ணோன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது தவிர நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பெசரிஸ் இல்லை வெஜினல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெஜினல் சப்போர்ட் டிவைசஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த வெஜினல் சப்போர்ட் டிவைசஸ் என்ன பண்ணோன்னா அந்த வெஜினல் பேசேஜில் நம்ம இந்த பெசரி இல்லை ரிங் பெசரின்றது இன்சர்ட் பண்ணி வச்சோன்னா அந்த யூட்ரஸ் கீழே இன்னும் இறங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆங்கர் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த வெஜினல் வாலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பெசரி டிவைஸ் எப்போ நம்ம சூஸ் பண்ணுவோன்னா சப்போஸ் இப்போ சர்ஜரியே வேண்டாம், சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை சர்ஜரி பண்ணுற மாதிரி அவங்க நிலைமையில் இல்லைன்னா இந்த சப்போர்ட் டிவைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இது எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னா அந்த வேஜினல் ஏரியாவில் தான் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லைனா பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த டிவைஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த டிவைஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலாக வந்து டாக்டர் தான் இனிஷியலாக நம்ம அந்த சைஸ் பார்த்துட்டு கரெக்ட் சைஸ் ஆஃப் டிவைஸ் ஒருத்தருக்கும் என்ன டிவைஸ் ஃபிட் ஆகுதுன்றது சூஸ் பண்ணி அந்த கரெக்ட் டிவைஸ் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இப்போது ஒன்ஸ் டிவைஸ்ன்னு ஃபிட் பண்ணிட்டோன்னா இதுக்கு ரெகுலர் ஹைஜீன் மெஷர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது மேபி ஒன்ஸ் இன் 2 or 3 months அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வைக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் செக்அப் இன்னொரு ரீசனுக்கு ஏன் அவசியப்படுதுன்னா அந்த டிவைஸ் கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அங்கே வச்சுருந்தோன்னா சில சமயம் அல்சர் ஃபார்மேஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு டிவைஸுன்றது நம்ம அட்வைஸ் பண்ணோன்னா அதுக்கு கண்டினியூஸ் ஃபாலோ அப் டு 3 months ஒன்ஸ் நம்ம அந்த ஃபாலோ அப் பண்ணி டிவைஸோட ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி சம்டைம்ஸ் அல்சர் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னா டிவைஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். எஸ்பெஷலி சர்ஜரி வேண்டாம் இல்லை சர்ஜரி பண்ண முடியாத நிலைமையில் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெஜினல் சப்போர்ட் டிவைசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி மினிமல் ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் ஒரு டிவைஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லை, சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்னா லாஸ்ட் ரிசார்ட்டாக வந்து சர்ஜரி தான் தேவைப்படும். சர்ஜரின்றது மெயினாக பெல்விக் ஃப்ளோர் ஆர்கன் ப்ரொலாப்ஸுக்கு வந்து அந்த கீழே இருக்க மசில்ஸ் லிகமெண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் எய்ம் ஆஃப் சர்ஜரி. ஸோ மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஐதர் அப்டாமினலாக சர்ஜரி பண்ணலாம், மேல் வழியாக பண்ணலாம், இல்லை முக்கியமாக பொதுவாக வந்து கீழ் வழியாக வேஜினலாக அந்த கீழே அந்த மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேல் வழியாக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கர்ப்பையை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த யூட்ரஸ் அண்ட் வஜினாவை ஒரு மெஷ் இல்லை கிராஃப்ட் மூலிமா இந்த ஸ்பைனல் கார்டுக்கு கிட்ட இருக்கிற டிஷ்யூஸில் ஆங்கர் பண்ணி வச்சோன்னா அந்த கர்ப்பை வந்து இறங்காமல் இருக்கும். இது வந்து சேக்ரோகார்போபெக்சி அப்படின்னு சொல்லுவோம். இது அப்டாமினல் ஓப்பன் சர்ஜரி மூலிமா பண்ணலாம், இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி மூலிமாவும் பண்ணலாம். ஸோ இந்த சர்ஜரிஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் கொஞ்சம் நிறையா ஸ்கில்ஸ் தேவைப்படுது. சில சென்டர்ஸில் தான் இந்த சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ப்ரொலாப்ஸுக்கு பண்ணுற சர்ஜரி வந்து கீழ் வழியாக வேஜினலாக தான் யூஸ்வலாக சர்ஜரிஸ் பண்ணுறது உண்டு. ஸோ கீழ் வழியாக சில சமயம் கர்ப்பை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லைன்னா கர்ப்பை ரிமூவ் பண்ணாமல் வெறும் கீழே இறங்கின மசில்ஸை மாத்திரம் சப்போர்ட் பண்ணி மெஷோ கிராஃப் மூலிமா சப்போர்ட் பண்ணி கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ யூட்ரஸும் சேர்த்து ரிமூவ் பண்ணோன்னா வெஜினல் ஹிஸ்டெக்டமி அண்ட் சப்போர்ட் பெல்விக் ஆர்கன் சப்போர்ட் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழ்வழியாக பண்ணும்போது மெயின் எய்ம் ஆஃப் சர்ஜரி வந்து கர்ப்பை ரிமூவ் பண்ணுறது இல்லை, மெயின் எய்ம் ஆஃப் சர்ஜரி வந்து அந்த கீழே இறங்கின வால்ட்டை வந்து மேலே ஏதாவது ஒரு போன் கிட்ட ஆங்கர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அந்த மசில்ஸ்லாம் திரும்ப கீழே இறங்காமல் பார்த்துக்கிறது. அலாங் வித் ப்ரொலாப்ஸ் சர்ஜரி சப்போஸ் யூரினரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் சைமல்டேனியஸாக அதாவது வெஜினல் டேப் அந்த மாதிரி போட்டு அந்த யூரினரி சிம்டம்ஸ் தான் இருந்தால் அதுக்கும் சைமல்டேனியஸாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். சில சமயம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டாம், ஆனால் அடி இறங்கி இருக்குது இந்த சுச்சுவேஷனில் வந்து இன்னொரு சர்ஜரி தட் இஸ் பார்ஷியலாக அந்த கர்ப்பையோட கீழ் பகுதி மாத்திரம் ரிமூவ் பண்ணி தட் இஸ் பார்ஷியல் ஆம்புடேஷன் ஆஃப் சர்விக்ஸ்ன்ற ஒரு சர்ஜரி கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் சர்ஜரிஸ் பண்ண வேண்டாம்னா ஓல்டர் ஏஜ் குரூப் விமனில் வந்து கால்போக்ளைசிஸ்னு ஒரு சர்ஜரி கூட ஒரு மைனர் சர்ஜரி கர்ப்பை வாய் இந்த வெஜினல் பேசேஜ் மாத்திரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா யூட்ரஸ் இறங்காமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருத்தரோட ஏஜ், அவங்களோட சிவியரிட்டி ஆஃப் ப்ரொலாப்ஸ், அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுவோம்.
இப்போ ஏஜ் ஆக ஆக பேஷண்ட்ஸோட ஜெனரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக ஆக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆக ஆக நிறைய பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏஜ் ஆக ஆக இந்த சிம்டம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யங்கர் ஏஜ் குரூப்லேயே இந்த எக்ஸசைசஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொலாப்ஸ் சிம்டம்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். அப்படி ப்ரொலாப்ஸே வந்தால் கூட நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு வீட்டில் வேலை கிடச்சிதுன்னு வெளியில் வந்து இருக்கிறவங்க, பிஜி அகாமடேஷனில் இருக்கிறவங்க, ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க, இல்லை தனியாக அதாவது ஃபேமிலிக்கு இல்லாத தனியாக இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே உணவு சாப்பிட்றது வந்து ஹோட்டல் இல்லை ஐடி செக்டர் எடுத்திங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸில் சாப்பிட்றாங்க. இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹைஜீன் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவெல்லாம் பண்ணினோன்னா அரிசியும் அரைச்சி உளுந்தும் அரைச்சி அப்புறம் அதை வந்து பொங்க விட்டு அப்புறம் நம்ம வந்து மறுநாள் செய்கிறோம். அது இயற்கை மூலமாக நல்லா பொங்கி வருது. ஆனால் ஹோட்டலில் டெய்லி அவங்க வந்து 100 கணக்கில் 1000 கணக்கில் இட்லி தோசை பண்ணுறதுனால கட்டாயம் சோடா போடுறாங்க. இவங்க உளுந்த மாத்திரம் அரைச்சிட்டு இட்லி அரிசியை போட்டுட்டு அதில் சோடா போட்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இட்லி பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த சைஸு அந்த டேஸ்ட்டு எல்லாமே 30-40 கேலரி தான் ஒரு இட்லி. வெளியில் சாப்பிட்டோம்னா அதே இட்லி வந்து கிட்டத்தட்ட டபுள், அதாவது 60லேருந்து 80 கேலரி. ஏன்னா சைஸும் வேறு, அதை செய்யும் முறை வேறு, எல்லாமே மாறுது. அதனால தான் நம்ம வீட்டில் 3 இட்லி சாப்பிட்டா கூட 10:30 மணிக்கே பசி எடுக்குது. வெளியில் ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டோன்னா உடனே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பசி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ சாதம் கூட நிறையா வந்து அதை காணணும் அப்படிங்கிறதுக்கு சாதம் பண்ணுறதுக்கு கூட அவங்க இந்த சோடா போட்டு தான் சமைக்கிறாங்களாம். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னிலாம் வீட்டில் செஞ்சால் ஒரே பச்சையாக இருக்காது, ஒரு கருப்பாக தான் இருக்கும். அதாவது பச்சை வந்து இப்போ ஒரு கொத்தமல்லி கூட வாங்கினா நல்ல பச்சையாக இருக்கும். ஆனால் சட்னியாக பண்ணால் கொஞ்சம் கலர் டார்க்காக தான் ஆகும். ஆனால் ஹோட்டலில் கொடுக்கறது எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும், ஒரு கிளி பச்சையில் இருக்கும். எப்படி? அது ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ண ப்ராப்ளம் வரதான் வரும். அதே மாதிரி ஒரு பன்னீர் இல்லை ஒரு சன்னா இல்லை சிக்கன் இந்த மாதிரி எந்த உணவு எடுத்தாலும் சேப்பு கலர் வந்து பயங்கரமான ஒரு சேப்பாக இருக்கும். அதுவும் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க. இப்போ காலையில் வடை போட்ட எண்ணெயை அதை வந்து கிரேவியில் போட்டு கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி சுட்டெண்ணெய் சாப்பிட்டா வயிற்றில் புண்ணு வரும், இன்டைஜஷன் வரும், பிரச்சனையெல்லாம் இருக்குது. வெயிட்டு குறைவாகவும் ஆகலாம், வெயிட்டு ஜாஸ்தியும் ஆகலாம். எப்படி குறைவாகலாம்? அது பிடிக்காத கம்மியாக சாப்பிட்டு, இல்லை டைஜஷன் சரியாகாத ரொம்ப ஒல்லியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பிடிச்சி எக்கச்சக்கமாக சாப்பிட்றதுனால வெயிட்டு போடலாம். இப்போ வந்து இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய போடுறாங்களாம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால பிரச்சனைகள் வருது. ஹோட்டலுங்கிறது எப்பாவது ஒரு நாள் சாப்பிட்லாம், டெய்லி கட்டாயம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஹைஜீன், இன்ஃபெக்ஷன், வேர்ம்ஸு, டைஃபாய்டு எல்லாம், ஜாண்டிஸ், பல விதமான பிரச்சனைகள் வருது. அவங்க கொடுக்குற தண்ணி, அவங்க செய்கிறவங்க கை எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எல்லாமே ப்ராப்ளம். இப்போ வந்து வெளியில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி இது வெறும் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லை நெய் யூஸ் பண்ணுவோம், மற்ற எந்த விதமான ஒரு பண்டங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஹோட்டல்லலாம் இந்த டால்டா இல்லை வனஸ்பதி இந்த மாதிரி பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. இது என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, பட் ரெகுலராக சாப்பிட்டா இது இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கீரை வெளியில் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வீட்டிலையே ஒரு கீரை பண்ணணுன்னா முந்தினா அவ்வளோ நாளி அதை க்ளீன் பண்ணி, அதை கட் பண்ணி, அப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற மண்ணை எடுத்து நம்ம சமைக்கிறோம்.
அந்த அளவு டைம் எங்கே அவங்களுக்கு? அதனால அதில் மண் கல் எல்லாம் தான் வரும். அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ ஒரு வெண்டைக்காய் பொரியல் கூட நம்ம வீட்டில் வந்து நான் வெண்டைக்காய் வெட்டுறதே ஒரு இடத்துலையும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு பூச்சியை எடுத்து போட்டுட்டு நம்ம பண்ணுறோம். எக்கச்சக்கமாக ஒரு 20 கிலோ 30 கிலோ வெண்டைக்காய் நறுக்கிற இடத்துல எப்படி அவங்க இதெல்லாம் பார்க்க முடியும்? அதனால தான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு பூச்சி இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை தவிர ரொம்ப காரம் போடுறதுனால உப்பையும் ஏற்றி எண்ணெயும் ஏற்றி, அதனால நம்ம ஹோட்டலில் இன்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாமே வழிய டெய்லி ரெகுலராக சாப்பிடக்கூடாது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிமேகலை. இப்போ வந்து நம்ம வந்து மசால் வடை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலான்னு ஒரு டிப் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் மசால் வடைக்கு வந்து மாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்ச பிற்பாடு நீங்கள் ஒரு புடி ஜவ்வரிசி வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ஊற வச்சுட்டு அந்த ஜவ்வரிசி அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வடை தயாரிக்கலாம். ஸோ நீங்கள் வடை தயாரிக்க யூஸ்வலாக நம்ம வந்து வெங்காயத்தை தான் வந்து பொடியாக நறுக்கி போடுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முட்டைகோஸ் இல்லை வந்து வாழைப்பூவை வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடை செய்யும் போது உங்களுக்கு ஹாட் அண்ட் கிறிஸ்பி வந்து வடாஸ் கிடைக்கும். காய்கறி வந்து சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே. இப்போ வந்து உங்களுக்கு கலைநயம் பக்கத்தில் எப்படி ஒரு கலையான ஒரு பொருளை எப்படி நம்ம அழகாக செய்யலான்ட்டு இப்போ காட்ட போகிறேன். அது வந்து இப்போ நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணி தூக்கி வெறிகிற பொருள்லேருந்து எப்படி கலைநயமாக தான் ஆக்கலான்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சிரட்டையில் வந்து எப்படி ஒரு அழகான கலைப்பொருளாக செய்யலாம். இது சிரட்டைன்றது வந்து தென் பக்கத்தில் தான் சொல்லுவாங்களே தவிர சென்னையெலாம் வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதான் இப்போ நான் கொட்டாங்குச்சின்னு சொல்கிறேன். அதையே வந்து நீங்கள் எப்படி ஒரு கலைநயமாக ஆக்கலான்ட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் அழகாக செய்து வீட்லேயும் மாட்டலாம். இல்லை வாசலில் வந்து பெல் வச்சு தொங்கும் போது அந்த காற்றுல ஆடும் போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்கள் கொட்டாங்குச்சி, விருப்பமான ஃபேப்ரிக் கலர்ஸ், ப்ரஷஸ், கெமிக்கல் கிளே, கட்டர்ஸ், டால்கம் பவுடர், டைல் அண்ட் ரோலிங் பின், ரோப் அண்ட் பீட்ஸ். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம். இது தேவையான பொருட்களில் முக்கியமானது வந்து இந்த சிரட்டை வந்து 3 கண் இருக்கிறது தான் யூஸ் பண்ணணும். இதுனா ஹேங்கிங்ன்றதுனால 3 கண் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இதில் வந்து ஒரு இது ஏற்கனவே ஹோலாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணணும். அதாவது எப்படின்னா 1 day ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த நார் எல்லாம் க்ளீனாகி நல்லா வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேசாக உப்பு தாள் போட்டு கூட நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மழைன்னு ஒரு சர்ஃபேஸ் வரும். அது மாதிரி இருக்கும் போது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வரும்போது பெயிண்டிங் பண்ணி முடித்தோன்னே தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கும் போது உங்களுக்கு கரடு முரடாக தெரியும். ஆனால் பெயிண்டிங் பண்ணி முடித்தோடனே ஒரு அழகாக தெரியும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். இந்த சிரட்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு இப்போ கெமிக்கல் கிளே எடுத்துக்கங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிராஃப்ட் செய்கிறவங்களுக்கு யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். 2 கலரில் இருக்கும். அந்த 2 கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரே கலராக வரும். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா கையில் கொஞ்சம் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டாது. இப்படி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த இதுவாக இருக்கணும். அந்த 2 கலரும் வந்து ஒரே கலராக வர வரைக்கும் நல்லா பிசையணும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அப்புறம் அந்த இதில் ஒட்ட முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் லேசாகவே போட்டு இது பண்ணிக்கோங்க. இது காயறதுக்கு வந்து 1 day ஆகும். அப்போ தான் 1 day ஏன் விடணும்னீங்கன்னா அப்போ தான் காஞ்சதுனா தான் உங்களுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு 2 கலராக இருந்தது. இப்போ ஒரே கலராக வந்துட்டு இந்த ஒரே கலரை வந்து இப்போ நான் அதை வந்து ஒரு சின்ன பாலாக எடுத்து ரோலிங் பின்னில் எப்படி பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணலான்னு காட்டுறேன்.
எப்படி யூஸ்வலாக வீட்டில் நீங்கள் எப்படி சப்பாத்திலாம் உருட்டுவீங்களோ அதே மாதிரி தான் அந்த டால்கம் பவுடரை போட்டுட்டு லேசாக அந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு சும்மா ரோல் பண்ணுங்கள். நமக்கு என்ன திக்னஸ் வேணுமோ, அதாவது ரொம்ப உங்களுக்கு திக்னஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை சும்மா லைட்டாக எம்போஸாக இருக்கணும்னாலும் பரவாயில்ல, அது நம்மளோட இஷ்டம் தான். அது இதெல்லாம் வந்து ரவுண்டாக தான் வரணுன்றலாம் கணக்கு இல்லை, நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேசாக டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு கட்டர்ஸ். இப்போ வந்து நான் எடுத்துக்கு வந்து ட்ரையாங்கிள் அண்ட் ரவுண்டு. ட்ரையாங்கிளில் வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்படி கட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதை வந்து ப்ரெஷ்ஷோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது தன்னால் விழுந்துடும். அந்த இம்ப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு திருப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னே இப்படி வரும். லேசாக ப்ரெஷ் இது பண்ணிங்கன்னா அழகாக விழுந்துடும். 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு ரவுண்டு எடுத்துக்கிறேன். கட் பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ண போகிற டிசைன் வந்து வார்லி டிசைன். ஸோ அதுக்கு வந்து தலை அண்ட் பாடி பண்ணியாச்சு. இப்போ கை எப்படி பண்ணோன்னா இதே கிளேவை வந்து தின்னாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அதே டைலில் வச்சு நீங்கள் கொஞ்சம் தின்னாக நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கை, கால் அண்ட் கழுத்து எல்லாமே வந்துடும். ரொம்ப தின்னாக வேணும், அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரொம்ப, ஏன்னா அது வார்லி டிசைன்னும் போது அது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டர் வச்சு இது பண்ண. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி உடம்பு ஒட்டுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கை கால் எப்படி ஒட்டணும்னு பாருங்கள். இதுலேயே ஏற்கனவே கம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த ஹோல் இருக்கிற பக்கத்துலேருந்து இந்த சென்டரில் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து பீட்ஸ்லாம் வச்சு நம்ம கோக்கும் போது நல்லாயிருக்கும். இங்கே வந்து தலையை நான் வைக்கிறேன். வச்சுட்டு லேசாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ஷேப் மாறாமல் கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது முடிஞ்ச உடனே உடம்பு பாகம் இந்த ட்ரையாங்கிள் வச்சுருக்கிறேன்ல, கொஞ்சம் கழுத்துக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு ட்ரையாங்கிளை இப்படி அழகாக வைங்க. கொஞ்சம் கழுத்துக்கு நீங்கள் இடைவெளி விடணும். இது முடித்த உடனே அடுத்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிளை எடுத்து இந்த பாடியாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும். இப்போ வந்து கழுத்துக்கும் அண்டு கை காலுக்கெலாம் நான் இடம் விட்டுருக்கேன். இப்போ நான் மெலிசாக திரட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு பாருங்கள். கைக்கு நான் மெலிசாக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, திரும்பவும் கொஞ்சம் நல்லா தின்னாக இது பண்ணி அதை 2 இதுவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா தின்னாக வரும் உங்களுக்கு. இந்த உடம்பு பாகத்தில் இருந்து இப்படி வரணும். கை சும்மா அப்படியே தொங்க போட்டிருக்க மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பக்கமாக இதை கையை நல்லா அழகாக பண்ணிடுங்க. இப்போ வந்து கழுத்து பாகம், கழுத்துக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து அதையும் கொஞ்சம் மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளும் இந்த ரவுண்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் கொஞ்சம் வச்சிடணும். கழுத்து இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கழுத்தையும் கொஞ்சம் வச்சு இது பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலுக்கும் இதே மாதிரி தான் கைக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் தின்னாக ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வைக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கைக்கு 2 பீஸ் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி காலுக்கு வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஏற்கனவே கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுலேயே அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டால் முடிச்சாச்சு. முடிச்சதுன்னா இந்த மாதிரி இதே டிசைனை வந்து 3 போடணும். அதாவது ஒவ்வொரு கண்ணு பக்கமும் ஒன்று போட்டுட்டு கீழே இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ்லேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரையாங்கிளாக நிறையா கட் பண்ணி அதையும் கொஞ்சம் பண்ணிக்க. ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள், அதே டால் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா பிளேஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாங்கிளாக கொஞ்சம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன்.
இதுக்கு வந்து மோஸ்ட்லியாக வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் மல்டி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து இது ஒயிட் கலர் கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாக் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து இது ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த டால் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் 000 அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும். இது எப்படி கலர் அடிக்குதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் முதல்ல ஒயிட் கலர் கோட் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பிளாக் கலர் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கோம், டால் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே நம்ம கலர் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சரட்டை பாதி தெரியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த எம்போஸ்டாக இருக்கிற மேலே நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். 000 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும் உங்களுக்கு. ஒரு கோட் போட்டாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பேஸ் கலர் கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு கோட் அடித்தாலே நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து செய்திருக்கோம்ல, இப்போ நீங்கள் இது வரைக்கும் உடம்பு வரைக்கும் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அந்த கழுத்துக்கும் லேசாக ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு கலர் அடிக்கணும். கைக்கெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எம்போஸ் எஃபெக்ட் எங்கெல்லாம் தெரியுதோ உங்களுக்கு, அது மேலேயே நீங்கள் கொடுக்கணும். எப்பவுமே ஒரு இது பண்ணும்போது பெயிண்ட் பண்ணும்போது அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கால், அப்போ தான் தனியாக நீங்கள் போட்டு முடிக்கும் போது உங்களுக்கு அது தனியாக எம்போஸ்ட் ஆகி நல்லா தெரியும். அதே மாதிரி நான் உங்களுக்கு இங்கே ட்ரையாங்கிள் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, டிசைனுக்காக போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் அதே பிளாக் கலரை அடிக்கணும். இது நல்லா 1 ஹவருக்கு இல்லை 1 டேவாவது நல்லா காய விட்டுட்டு அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு பீல் ஆகி வராது. நீங்கள் உடனே செய்து முடிச்ச உடனே கலர் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சீக்கிரமாக பீல் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டேன். இது முடித்த பீஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் வந்து இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கயிறை வந்து யூஸ் பண்ணி பனி பெல்ஸ் இதெல்லாம் பண்ணி இது பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அது முடித்த பீஸை கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சிரட்டையை வந்து நம்ம தூக்கி போடுவோம். அதையே நம்ம கலைநயமாக ஆக்கலான்றது தான் இந்த இதுவே. பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அழகாக வாசலில் நீங்கள் தொங்க விடும் போது இந்த பெல்லு சவுண்ட்லாம் கேட்கும் போது வீட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வைப்ரேஷனும் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ட் உங்களுக்கு எப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சிரட்டையிலேருந்து ஒரு கலைநயமாக ஆக்கலான்ற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் வீட்டு வாசலில் மாட்டும் போது அந்த பெல் சவுண்டு அந்த இதெல்லாம் இருக்கும் போது வீட்டுக்கும் ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். மீண்டும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்று நமது கவிக்குயில் நிகழ்ச்சியில் காண இருப்பது மரண தேவதை. உன்னை யாரும் எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை, ஆனால் திடீரென்று வந்து விடுகிற விருந்தாளினி. தூக்கம் உன் நிஜ நாடகத்தின் ஒத்திகை, தூக்கம் உன் நிஜ நாடகத்தின் ஒத்திகை. உனது தாலாட்டில் உறங்காதவர்களே இல்லை, உனது தாலாட்டில் உறங்காதவர்களே இல்லை.
உன்னை எதிர்த்து நிற்கும் எந்த வேட்பாளரும் தோல்வியே அடைவார்கள். உன்னை எதிர்த்து நிற்கும் எந்த வேட்பாளர்களும் தோல்வியையே அடைவார்கள். உனது படுக்கை சுகம் பரிபூரணமானது, அதனால்தான் யாரும் எழுந்து வருவதே இல்லை. உனது படுக்கை சுகம் பரிபூரணமானது, அதனால்தான் யாரும் எழுந்து வருவதே இல்லை. நீ நல்ல பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தையும் கெட்ட பிள்ளைகளுக்கு நரகத்தையும் பரிசாக கொடுத்து விட்டு செல்கிறாய். நீ நல்ல பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தையும் கெட்ட பிள்ளைகளுக்கு நரகத்தையும் பரிசாக கொடுத்து விட்டு செல்கிறாய்.